எனக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு, ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ அது. இந்த மாதிரி ஏவிஎம்மில் வந்து அவங்க இப்போ அன்பே அன்பேன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு ஒருத்தர் 37 டிக்கெட் வாங்குறாருன்னு மேனேஜர் எனக்கு சொன்னார். சொன்ன உடனே நான் யாருன்னு விசாரிங்கன்னு சொன்னேன். அது ஒரு ஃபேமிலி, அது ஒரு ஃபேமிலி பற்றின படம். கூட்டு குடும்பங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் என் குடும்பத்துக்குன்னு ஒருத்தர் 37 டிக்கெட் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த 37 பேரையும் தேட்டர் முன்னாடி உட்கார வச்சு இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அந்த படத்துடைய ஸ்டில்லு, இந்த பக்கம் ரெண்டையும் கொடுக்குறாருன்ட்டு கொடுத்துட்டு சொல்கிறார், இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தோட முக்கியத்துவத்தை நாங்கள் ஒரு படமாக சொன்னோம், அதை ஒருத்தர் உணர்ந்துருக்கிறாருன்றது எனக்கு ஒரு செய்தியாக பட்டுது, உங்களுக்கும் இது செய்தியாக பட்டுதுன்னா இதை நீங்கள் கேரி பண்ணுங்கள். பட விளம்பரமாக பட விளம்பரம் பார்க்கவே இல்லை. இல்லை, உங்களுக்கு இது செய்தியாக பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கேரி பண்ணுங்கள். இல்லை இது விளம்பரமாக இருக்குமோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ண வேண்டாம். உங்கள் அலுவலகம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்றார். இது வந்து ஒரு பிஆர்ஓக்கிட்ட கவரில் போட்டு 2 ஃபோட்டோவையும் வச்சு ஒரு ரைட்டப் எழுதி கொடுத்தா அது வந்து செய்தி வரும் வராது என்னவோ அது நடக்க போகுது. இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் மெனக்கடணுங்கிறது. ஆனால் அவர் என்னென்னா அதை கொண்டாடுறார். நம்ம ஒரு கான்செப்ட் யோசித்தோம், அந்த கான்செப்ட் வந்து சமூகத்தில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்குது. ஒரு குடும்பம் திருந்தினாலும் அது பெரிய விஷயம் தானே. நான் படம் எடுத்ததோட பர்பஸ் சர்வாது எனக்கு அப்படின்றத அவ்வளோ சிலாகிச்சு உங்கள்கிட்ட நான் பேசணும் அதை பற்றி அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து உங்களை சந்திக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. கரெக்டாக கண்டென்ட் என்னவோ அதை பேசி முடிச்சிட்டார். முடித்தோடனே சரிங்க நீங்கள் என்னன்றது எனக்கு சொல்லுங்கள், நான் ஆனந்தவுடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திருக்கும் போது தான் பார்க்குறேன் ஒரு டேபிளில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் காலை 10 மணி திரு முருகேஷ் பாபு ஆனந்த விகடன் 10:30 அப்படின்னு போட்டு யாரோ ஒரு நார்த்துலேருந்து யாரோ ஒரு ஆள் அவர் பார்க்க வர ஆள் அவரோட பேர் போட்டு இருக்குது. வெளியில் வரும்போது பார்த்தா வெளியில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் வந்து இந்த 10:30க்கு சந்திக்கிறார். அந்த டைமிங்கிறது இருக்குல்ல, என்கிட்ட அவர் பேச வேண்டிய விஷயம் 10 நிமிஷம் விஷயந்தான். ஆனால் அதுக்கு முன்னுரையாக ஒரு 10-15 நிமிஷம், அது முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய வேண்டுகோளாக ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு பிளானிங் வச்சுக்கிட்டு ஒரு கதைக்குண்டான ஆமாம் அதுக்கு ஒரு மெனக்கேடுறார் அவர். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.